இயேசுவானவர் வந்து ஊழியம் பண்ணும்போது ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. வேதத்திலே வாசிப்பீங்க, இவர் வேத பாரகரை போல் போதியாமல் என்ன பண்ணுறாராம், அதிகாரத்தோடு போதிக்கிறார் இப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க. அப்போ காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இயேசுவானவருடைய தோற்றம் வித்தியாசமாக இருக்குது, இயேசுவானவருடைய பேச்சு வித்தியாசமாக இருக்குது. ஆனபடினாலே இவ்வளவு நாட்கள் நாம் பார்த்ததான ஊழியனைப் போல இந்த ஊழியன் இல்லை என்று சொல்லி இயேசுவானவர் அநேகராலே நிராகரிக்கப்பட்டார். என்ன நம்ம கற்றுக்கொள்கிறோம்? நமக்கு ஊழியர்கள் என்று சொன்னாலே ஒரு பார்வை, ஒரு தோற்றம் இருக்கும் அல்லவா? அந்த தோற்றத்தின் அடிப்படையில் நீங்கள் ஊழியக்காரர்களை, ஏன்னா வேதத்தில் அப்படிலாம் சொல்லவே இல்லை. தேவனுடைய வார்த்தையை பேசுகிறானா, தேவனுக்கு ஊழியம் செய்கிறானா என்று நீங்கள் வேதத்தின் அடிப்படையில் ஆராய வேண்டுமே ஒழிய ஒருவனுடைய தோற்றத்தை கொண்டு நீங்கள் ஆராய்வீர்களானால் அன்றைக்கு இயேசுவானவரே மிஸ் பண்ணிட்டாங்க ஜனங்க. ஆண்டவர் சுட்டி காண்பிக்கிறாரு, தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாதீங்க, நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்று சொல்லி. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் பவுல் இப்படி எழுதுகிறார், வெளி தோற்றத்தின்படி பார்க்கிறீர்களோ, ஒருவன் தன்னை கிறிஸ்துவுக்குரியவன் என்று நம்பினால் தான் கிறிஸ்துவுக்குள்ளவனாய் இருக்கிறது போல நாங்களும் கிறிஸ்துவுக்குரியவர்கள் என்று அவன் தன்னில் தானே சிந்திக்க கடவன் என்று சொல்லி எழுதுறார். அப்போ இயேசுவானவருக்கு இந்த பிரச்சனை காணப்பட்டது, அவருடைய அப்போஸ்தலருக்கு இந்த பிரச்சனை காணப்பட்டது. என்னன்னா, வெளி தோற்றத்தின்படி பார்க்கிறார்கள். இவர்களுடைய ஊழியம் நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிற ஊழியர்களைப் போல இல்லையே என்னும் பொழுது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர்கள் சொல்லுகிறார்கள், வெளி தோற்றத்தின்படி பார்க்காதீங்க, கிறிஸ்துவுக்குரியவன் என்று நீங்கள் எண்ணினால் உங்களுக்கு தெரியும் நான் கிறிஸ்துவை குறித்து பேசுகிறேனா, நானும் கிறிஸ்துவுக்குரியவனா என்று தெரியும் என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்க சொல்லுகிறார்கள். Some believe all are minister, some believe none are minister. இந்த நாளில் காணப்படுகிறதான ஒரு கிறிஸ்தவர்களுக்குள்ளே காணப்படுகிறதான ஒரு என்ன தெரியுமா? ஒன்று, எல்லாரையும் கிறிஸ்தவருடைய ஊழியக்காரர், தேவ ஊழியக்காரர்கள் என்று நம்புகிறதான ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், ஒருத்தனும் சரி கிடையாது, யாருமே கிறிஸ்தவ ஊழியக்காரர்கள் என்று சொல்லுகிற ஒருவரும் சரி கிடையாது என்று சொல்லுகிற இன்னொரு கூட்டம். இவர்களும் வஞ்சிக்கப்பட்டவர்கள், அவர்களும் வஞ்சிக்கப்பட்டவர்கள். திரும்பவும் சொல்லுகிறேன், வேதத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து பாருங்கள். இவன் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனா, இவன் தேவனுக்கு ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லி ஏமாற்றுகிறவனா என்று சொல்லி ஆராய்ந்து பாருங்க. எல்லாரையும் நம்பாதீங்க, ஒருவனே நம்ப மாட்டேன் என்று சொல்லியும் இருக்காதீர்கள், ஏமாந்து போய் விடுவீர்கள்.